நல்ல கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். 1,00,000 பார்த்தீங்களா சார்? இப்படி தெரிஞ்சால் நம்மளாம் ஆளுக்கு ஒரு பாட்டு பாடியிருக்கலாமா? வேண்டாம், நீங்கள் இருங்க. ரொம்ப ஆர்வ கோளாறுல இருக்கிறாங்க இங்க சாரு. ஏன்னா அது பாடின உடனே வந்து அவருக்கு ரூபாய் கொடுத்தது ஒரு வயதான முதியவர் அல்ல, வயதான ஒரு முதுமையான ஒரு பெண் அல்ல. யார் கொடுத்தாங்கன்னா ஒரு இளைஞன். அதுதான் இந்த செட்டிவிளை ஊர் இளைஞர்கள் சொல்லுது. வீரத்தின் திறவுகோல், விவேகத்தின் இருப்பிடம், ஆற்றலின் வித்து இந்த இந்திய இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் சொத்துன்னு நம்முடைய அப்துல் கலாம் கனவு கண்டார்ல, அந்த இளைஞன் தான் இந்த இளைஞர். ஏன்னா காமராஜர் பாட்டுக்கு கொண்டு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா? ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்களும் இளைஞர்களை ஆதரித்தார். ஒரு பெரிய காங்கிரஸ் கூட்ட மேடை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு இளைஞன் காங்கிரஸ் கட்சியை பத்தி அதிகமாப்படியான நேரம் சொற்பொழிவாற்றிட்டே இருக்கான். காங்கிரஸ் கட்சியை பற்றி அவ்வளவு செய்தி, ஒரு பிட்டு பேப்பர் கூட இல்லாம அந்த பையன் சொற்பொழிவாற்றினத பார்த்து இப்ப உள்ள அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க? கட்டி அணைத்து தழுவி அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போயிருவாங்க, அப்படித்தானே? ஆனா அந்த காமராஜர் அந்த மேடைக்கு முன்னால வந்து அந்த பையனை வாடா அப்படின்னு கூப்பிட்டோன்னு இவனா வந்துட்டேன்னு போனான். போன உடனே என்ன தெரியுமாங்க செஞ்சாரு? ஓங்கி விட்டாரு கன்னத்துல ஒரு அடி. படிச்சு பெத்தவங்களுக்கு சோறு போட வயசுல உனக்கு என்னடா அரசியல்னு கேட்டாருங்க. அப்படி இளைஞர்களை ஆதரித்த ஒரு பெருந்தலைவர் தான் யாரு? அப்பச்சி பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய பாடலுக்கு ஒரு இளைஞர் இங்க வந்து காசு கொடுத்திருக்காருன்னா நீங்க எல்லாருமே கைத்தட்டுங்க. என்ன சார் இங்க இருக்கக்கூடிய நற்பணி மண்டபம் என்ன நற்பணி மன்றம்? விஜயகாந்த் நற்பணி மன்றம், வல்லரசு விஜயகாந்த் நற்பணி மன்றம். அந்த நற்பணி மன்றத்துக்கு பேரை பாத்தீங்களா? விஜயகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒரு பெரிய நடிகர், ஒரு பெரிய சாதனையாளர், ஒரு பெரிய அரசியல் கட்சியை சார்ந்தவர் என்று சொல்வதை விட அவர் ஒரு சிறந்த மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் படத்துல டயலாக் எல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல, என்னடா காசு உங்க காசு, என்னடா பணம் உங்க பணம், இறந்ததுக்கு பிறகு இடுப்புல இருக்கக்கூடிய அருணாக்கயிறை கூட அத்துக்கிட்டு தாண்டா உன்னை இந்த மண்ணுக்கு புதைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன தலைவர் யாருன்னு சொன்னா நம்முடைய விஜயகாந்த் அவர்கள். இனி தன்னம்பிக்கைக்கு சொல்லுவாரு பாருங்க. மரத்துல இருக்கக்கூடிய, மரத்துல கிளையில இருக்கக்கூடிய அந்த பறவை கூட மரத்தை நம்பி இருக்கல, கிளைய நம்பி இருக்கல, தனக்கிட்ட உள்ள சிறக நம்பிதான் இருக்குது. ஆனா மனுஷனுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் வல்லரசு விஜயகாந்த் அவர்கள். அவர்களுடைய ஒரு பாடலை உங்கள் முன்னால் இப்போது தருவதற்காக என்னுடைய பேராசிரியர் முனைவர் செந்தில்குமார் அவர்களும் அவர்களுடன் இணைந்து சகோதரி அசுவதி அவர்கள். தண்ணி பாக்ஸ் இருக்குல்ல, தண்ணி கேட்க மறுபடியும் ஹலோ செக். மாலை கருக்கனிலே மயிரிட்டு வேளையிலே சோலை மலர்களுக்கு சோர்வு என்ன கால்களுக்கு, சோர்வு என்ன கால்களுக்கு. பொட்டு வச்சு தங்க குடம் போடலாம். பொட்டு வச்ச தங்க குடம் எல்லா குடமும் வரும். நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா அதுவும் சுவாரஸ்யமான தலைப்பு தான். ராமாயணமா மகாபாரதமா நான் இப்ப போட்டேன்னா நான் மட்டும்தான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கோம்.
கண்ணகியா சீதையான்னு போட்டா நீங்க கூட யாருமே வந்து இருந்து கேட்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்ன சார் இப்போ. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இன்று உங்களுடைய ஊர்ல இருந்து எங்களுக்கு தேர்ந்தெடுக்க கொடுத்தப்பட்ட தலைப்பு என்னன்னா, குடும்பத்தில் ஆண்களுக்கு பெண்கள் தலைவியா தலைவலியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். குடும்பத்தில் ஆண்களுக்கு பெண்கள் தலைவியா தலைவலியான்னு கேட்ட உடனே ஒரு பையன் தலைவலி அப்படிங்கிறான். அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டாக்கா? நீங்க எல்லாம் சொல்றதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது, பேசாம இருந்துக்க. அவன் அடுத்தவங்களெல்லாம் கை காட்டிட்டு இருக்கான். அதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொன்னா அடுத்த வீட்டெல்லாம் எட்டி பார்த்துட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது தம்பி. அடுத்து நாம என்ன செய்யணும்னு நினைச்சாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அவன் தலைவலின்னு உனக்கு எப்படி தலைவலின்னு கேட்க அடுத்தவங்களெல்லாம் அவன் கை காமிச்சிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைப்பு. இந்த தலைப்புல வாதாடுவதற்கு பேசுவதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாருமே நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் வந்திருக்கக்கூடியவங்க பேச்சாளர்கள், அணியில பேசக்கூடிய பேச்சாளர்கள் இல்ல. இந்த 3 பேருமே நடுவர் ஆக்கும். அந்த 3 நடுவரும் இன்னைக்கு எனக்காக, என்னுடைய அன்பு கட்டளைக்காக உங்க ஊருக்கு பேச்சாளரா வந்திருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கை தட்டணும். ஏன்னா உங்க ஊர்ல நிகழ்ச்சி தரும்போதே பல கட்டளை. என்ன கட்டளைன்னு சொன்னா, அங்க ஊர்ல உள்ள யாருமே வரக்கூடாது, எல்லாருமே வெளியே இருந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளை எல்லாம் போட்டிருக்கீங்க. உங்களுடைய கட்டளை இருந்துதான் நாங்க வெளியே மாநிலத்திலிருந்து ஆட்களை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கோம். தலைப்பு என்னன்னு சொன்னா, குடும்பத்தில் ஆண்களுக்கு பெண்கள் தலைவலியே தலைவலியே என்று அந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக தலைமை பேச்சாளராக இங்கு வருகை தர இருப்பவர் சன் டிவி புகழ் நகைச்சுவை நாவலர் முனைவர் ராம பூதத்தான் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். எங்க சார் வந்து கை காமிச்சாரு, அங்க ஸ்கிரீனே கட் ஆயிட்டு லைவ்ல. அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமா. அதுக்கு அடுத்தபடியாக அந்த அணிக்கு அணி சேர்த்து வலு சேர்ப்பதற்காக சூரியன் எஃப்எம் புகழ் ஜெபஸ்டியன் சார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். பாத்தீங்களா, எங்க இசையமைப்பாளர்களுக்கெல்லாம் அது இன்பமே தான். அவங்களுக்கு தலைவலி இல்ல, தலைவி தான். அவங்க இசையிலே சொல்றாங்க பாத்தீங்களா. என்னங்க தலைவலி, நாங்க வரலன்னா உங்களுக்கு வாழ்க்கை உண்டா? நாங்க வரலன்னா உங்களுக்கு சோறு போட ஆள் உண்டா? நாங்க வரலன்னா நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்கறதுக்கு, அடிச்சு பேசுறதுக்காக எங்க இருந்து புடிச்சுக்கிட்டு வந்திருக்கோம் தெரியுமா? சிவகாசியில இருந்து புடிச்சிட்டு வந்திருக்கோம். ஜோதிட வாணி சன் டிவி ராஜ் டிவி புகழ் அனுஷ்யா மனோகரன் அவர்களை உங்கள் முன் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். எங்க அம்மா ஆடலும் பாடலோட தான் பேசுவாங்க பாருங்க. இனி அதே அணிக்கு தலைவியே தலைவியே என்று அணி சேர்ப்பதற்காக என்னுடைய அன்பு சகோதரி அம்பையிலிருந்து எமல்டா அவர்கள் வருகை தருகின்றார்கள். ஆமா, நாங்கெல்லாம் டீசென்டான ஆட்கள். நாங்கெல்லாம் பேராசிரியர்களாக்கும் அதுக்கெல்லாம் வாசிக்க மாட்டோம். இப்படி அணியில் பேசுவதற்காக பேச்சாளர்களை உங்கள் முன் அறிமுகம் செஞ்சாச்சு. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு ஒரு உற்சாகமா போயிட்டு இருக்குன்னு காரணம் என்னன்னா, அதற்கு காரணம் இசைதான். நாங்கெல்லாம் அப்படியே குரலால் பேசி எங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்தால் அவங்களுடைய இசையால் இந்த நிகழ்ச்சியை வலுவூட்டுவதற்காக இருவர் வருகை தந்திருக்கின்றார்கள். சிறப்பாக கீபோர்டு இசைப்பதற்காக என்னுடைய பேராசிரியர், அதை சொல்லணும்ல, நான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கேன்னு அவங்க கற்றுத்தந்த தமிழ் தான காரணம். என்னுடைய பேராசிரியர் முனைவர் செந்தில்குமார் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன்.
ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ப்ளே பண்ண அவர் ஒரே நேரத்தில் 2 இசைக்கருவி வாசிப்பதில் மிகுந்த வல்லவர். சிறந்த முறையில் இசையை இங்கு இசைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் தபேலா வித் கம்போசர் நாஞ்சில் சேகர் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். தேவைப்படும் போது இனிய பாடல்களை தருவதற்காக கேரளத்து புகழ் எங்களுடைய அன்பு சகோதரி அசுபதி அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். எங்களுடைய இசைக்கு மேல சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய வளர்ந்து வருகின்ற ஏஆர் ரகுமான் என்னுடைய அன்பு மருமகன் சச்சின் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றேன். இப்படி இங்க என்னவளை தேடியாச்சு என்னன்னு தெரியலையே. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கலை குடும்பம் நாங்க எல்லாம். அதை நான் இந்த இடத்துல பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னு சொன்னா எனக்கு படித்து தந்த ஆசிரியர், கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர், பாட்டு கற்றுத்தந்த ஆசிரியர் ஒருபுறம், என்னை முதன்முறையாக நடுவராக ஏற்றிய அழகு பார்த்த ஒரு நடுவர் இன்னொரு புறம், அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் என்னை பங்களிக்க செய்து இன்னைக்கு என்ன முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கின்ற 2 நடுவர்கள் இருபுறம். எல்லாத்திற்கும் மேல ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்த என்ன யூடியூப்லயே நடுவராக்கி இன்னைக்கு அதனால பல எதிர்ப்புகளை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணன் ஒருபுறம். இது அப்படித்தானே தம்பி? அதை சொல்லணும்ல, லைவ்ல போகல பாக்கட்டு எல்லாரும். இப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்வு இனிதா ஆரம்பிக்க போகுது. நம்மளுக்கு தலைப்பு என்னது? தலைவலியா தலைவியா? அப்படிதானே? டேய், தலைவியா தலைவலியாடா நீ சொல்லு. நான் வந்து இங்க சேர்ந்த உடனே ஒருத்தர் வந்தாரு, அக்கா நீங்க தலைவலின்னு திருப்பி சொல்லணும், நீங்க தலைவலின்னு சொல்லணும். எனக்கு கேட்கல, நான் காது தான் கேட்கலன்னு கேட்டேன். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அண்ணா இருக்கு பார்த்தீங்களா, அதான் ஏன் தலைவலி. இத கட்டி ஒரு பொண்ணு குடும்பம் நடத்துறா, அவளே அவரை தலைவனா ஏற்று குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அவரு என்கிட்ட வந்து தலைவலின்னு நீங்க சொல்லலன்னா உங்களை இங்க இருந்து விட மாட்டோம்னு அவரு அன்பு கட்டளை. தலைவலின்னு திருப்பி சொன்னா நான் உங்களுக்கு 500 ரூபா தருவேன் சொன்னார்ல. அப்புறம் ரிட்டர்ன் வந்து தலைவலின்னு திருப்பி தந்தா 1000 ரூபாய் தருவேன். அப்படிப்பட்ட அருமையான ரசிகர்கள் தான் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த காலத்துல யாரை சமாளிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த சின்ன பசங்கள் எல்லாம் சமாளிக்க முடியாதுங்க. வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு டெஸ்ட் போட்டிருக்கேன். என் மாணவன் ஒரு பையன் ஒரு பேப்பர் எழுதியிருக்காங்க. டேய், நான் விடிய பாடம் நடத்திருக்கேன், நீ ஒத்த பேப்பர் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டேன். மிஸ் சிங்கிள் பேஜ் தான் எழுதும், பண்ணிங்க தான் மிஸ் பக்கம் பக்கமா எழுதும் அப்படிங்கிறான். ஆமா, இப்ப கிரிக்கெட் போட்டி நடந்துல, டேய் உனக்கு அதுல டோனி ஆடினது பிடிச்சிருந்தா, விராட் கோலி ஆடினது பிடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டேன். அவன் உடனே எனக்கு டோனி ஆடினதும் பிடிக்கல, விராட் கோலி ஆடினதும் பிடிக்கல, இவங்க எல்லாம் 6 4 அடிச்ச உடனே 2 3 பொம்பளை பிள்ளைங்க கலகலன்னு அடிச்சல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட பசங்க இருக்கக்கூடிய காலகட்டம். தமிழ் தாய் வாழ்த்து சொல்லி கொடுக்கிறாரு ஆசிரியர். நீராறும் கடலுடுத்த, அவன் அங்க இருந்துகிட்டு வாத்தியார நீ எவனுக்கு என்னத்தை கொடுத்த அப்படிங்கிறான். ஜனகன மன ஆரம்பிச்சா அவங்க இருந்துட்டு சொல்றான் உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படிங்கிறான். ஏய் காவிரி பெண்ணை, காவிரி தென்பெண்ணை பாலாறு அப்படின்னா அவன் அங்க இருந்துட்டு எங்க பூதத்தான் சார பார்த்து வாத்தியார் மண்டையில கோளாறு அப்படிங்கிறான். எவ்வளவு கஷ்டம். ஆங்கில மாதங்கள் அவ்வளவு வருஷப்படுத்தி சொல்லிட்டானா 1ஆம் மாசம் ஜனவரி, 2ஆம் மாசம் பிப்ரவரி, 10ஆவது மாசம் டெலிவரி மிஸ் அப்படிங்கிறான். அவனே இந்த வயசுல யாருக்கு பின்னால அலைகிறான். அவங்க அப்பாட்ட போய் கேட்கறான், டே அப்பா அப்பா எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வையப்பா. அவன் பையனுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 8 வயசு. அவங்க அப்பா சொன்னாங்க, டேய் கல்யாணம் பண்ணனா பொண்ணு பார்க்கணும், என்கேஜ்மெண்ட் வைக்கணும், அதுக்கெல்லாம் நிறைய வயசு இருக்குடா. இவன் உடனே அப்பா அப்பா பொண்ணு ஒண்ணு நீங்க பார்க்கண்டாப்பா, எல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தாச்சுப்பா அப்படிங்கிறான். டேய் பொண்ணு பார்த்துட்டியா? யாருடா? உங்க அம்மாப்பா. டேய் எங்க அம்மா 90 வயசு கிளவிடா. இவன் உடனே சொல்றான், நீங்க மட்டும் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணலாம், நான் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அவனை கூப்பிட்டு, டேய் உனக்கெல்லாம் யாருடா பாடம் படிச்சுதாரா? உங்க கிளாஸ்ல சுமாரா எத்தனை மிஸ் இருக்காங்கன்னு கேட்டேன். எல்லா டீச்சருமே சுமாரா தான் இருக்காங்க அப்படிங்கிறான். மிஸ்ஸே எப்படி கணக்கு பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அவன் இப்போ என்ன பாட்டு பாடிட்டு திரிகிறான் தெரியுமா? மன்மத பானத்தை அம்புகளோ, கண்முனை தும்புகளோ, அம்புலி பின்னல்ல நம்புகளோ, பின்னிரி தும்பிகளோ, முள்ள மலர் கோடி சண்டுகளோ, நிம்மொழி சுட்டுகளோ, தெத்தடிய துண்ட வண்டுகளோ, பொங்கின துண்டுகளோ, 6க்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்த ஒரு வாட்டி மஞ்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும் போது ஒரு வாட்டி
ஒருவன் கட்டுமூடி வீசப்பட்ட ஒரு பாட்டி வந்துச்சு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஃபீலிங்ஸ் வந்துச்சு ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சு ஃபீலிங்ஸ் தலைவலின்னு சொன்னா அவன் எப்படி ஆயிடுவான் தெரியுமா சார்? அப்படியே தலையை பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவா சார். இங்க இருக்க ரசிகர் பெருமக்களை பாத்தீங்களா? பட்டாசுனா வெடிக்கும். இந்த செட்டி விளை ரசிகர் பெருமக்கள்னால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்குங்க. வானத்துல இருக்கிறது ஸ்டார், அந்த செட்டி விளை ரசிகர் பெருமக்கள்னாலே சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. பிளஸ் மைனஸ்னா மேக்ஸ். ஒரு அழகான பொண்ணு தலைவியா உங்க வீட்டுக்கு வந்தாதான் உன் வாழ்க்கையில மாசு. இல்லன்னா தம்பி நீங்க எங்கன்னு லூசா போயிருவாடா. அந்த நேரத்துல பொண்ணெல்லாம் வரணும். உனக்கு பொண்ணே வேண்டாமா சார்? அவனுக்கு பொண்ணே வேண்டாமா? பொண்ணே வேண்டாங்கிற. என்னதான் அவங்க அப்பா அம்மாலாம் 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அப்படியே சம்பாதிச்சு கரிஸ்மா பைக்கு புல்லட் பைக்கு அப்பாச்சி பைக்குன்னு எடுத்து கொடுத்தாலும் அந்த 18 வயசு ஆன உடனே அவனுக்கு பைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூட்டிக்கு பின்னாலே தான் போவான். அந்த ஸ்கூட்டில போற பிள்ளை பார்த்து கூட எப்படி கவிதை சொல்லுவான் தெரியுமா? கண்ணை பச்சுக்கு 2 எண்டு, சமோசாவுக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்குமான காதலுக்கு போண்டா மாதிரி நோ எண்டுங்கிறான். நான் போய் கேட்டேன் என்னடா சொல்றான்னு கேட்டேன். போ குண்டுன்னு சொல்லிட்டாங்க என்ன பார்த்து அன்னைக்கு ஒரு பையன். இப்படிப்பட்ட பசங்க தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை சும்மா விடவே மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வண்டிக்கு பின்னாலேயே போய் பாடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தெரியுமா? சிறகன விரித்தாய் கூந்தல் எங்கே, சூரியனில் வாயானது எங்கே, என் மனம் விட்டு போனது எங்கே, மன்மதனி ஒன்றது எங்கே, கன்னத்தை தொட்டால் சந்தன பொட்டும், பக்கத்தை தொட்டால் குங்குமம் பொட்டும், உன்னதை பட்டு மல்லிகை பொட்டும், பார்த்தால் இங்கே பருவம் முட்டும், காலடி ஓசைகள் கொம்பனை கேட்டது அம்மம்மா. பிக்குசாவின் ஓவியம் ஒன்று, பித்தவானின் சிம்மொழி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ அந்த புறத்து மகராணி, அந்த புறத்து மகராணி அழகி எல்லையிலா லலலலலா. இப்படி பிள்ளைங்க பின்னால தானே போறாங்க. பிள்ளைங்க பின்னால போகலன்னா அவங்களுக்கு வாழ்க்கை உண்டா அப்படிங்கிறத பேசுறதுக்கு ஒரு அணியும், அவங்க என்னங்க வாழ்க்கை பெரிய வாழ்க்கை கல்யாணம் முடிஞ்சு அதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு பேசுறதுக்கு ஒரு அணி. அது உண்மைதான். திருமணத்தன்னைக்கு நம்முடைய கையை நம்முடைய கணவருக்கு கையில அப்பா பிடிச்சு ஒப்படைப்பாரு. அப்படித்தானே? இன்னைக்கு நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கா இல்லையாக்கா? நான் இதை என் புருஷன்கிட்ட சொன்னேங்க. எங்க என் கையை பிடிச்சி எங்க அப்பா உங்க கையில தந்தாரே, இன்னைக்கு நினைத்தாலும் அந்த சொர்க்கமே என் கண்ணுக்கு தெரியுதுங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பாத்தியாடி கடவுளுக்கு ஓரவஞ்சனைய ஒரே நேரத்துல உனக்கு சொர்க்கத்தையும் எனக்கு நரகத்தையும் காட்டிட்டாரு பாத்தியாடி அப்படிங்கிறாரு. உண்மையா? நான் கேட்கிறேன் அவர்கிட்ட ஆசை ஆசையாட்டு, என்ன நீங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தீங்களாங்க, அப்ப நான் என்ன புடவை கட்டிருந்தேங்க சொல்லுங்கங்க அப்படின்னு. உடனே அப்பவுமே என்ன தெரியுமா சார் சொன்னாரு? தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க போறோம்னு முடிவு பண்ணியாச்சு. வந்தது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸா இருந்தா என்ன, வைகை எக்ஸ்பிரஸா இருந்தா என்னன்னு சொல்றாரு. ஆனா நான் எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா? அவரை டார்ச்சர் பண்ண மாட்டேன். அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு டார்ச்சர் பண்ணவே மாட்டேன். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பொருள் தேவைனாலும் நகையை வாங்கித்தாங்க பட்டை வாங்கித்தாங்கன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேங்க. எனக்கு எது தேவைனாலும் அவருடைய ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு போய் நானே வாங்கிக்கிடுவேன். அந்த பாட்டியம்மா எவ்வளவு அழகா கை தட்டாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட நல்ல மனைவியாக்கும். சோறுல கூட உப்பு போட்டு சமைப்போம்ல, அதிகமா இன்னைக்கு உப்பு போட்டு சமைச்சிட்டேன். உடனே அவர் ஓங்கி வந்து என்ன பலாருன்னு கண்ணத்துல அடைச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க? கிடையவே செய்யாது. அந்த அளவுக்குலாம் அந்த அழுக்கு தைரியம் கிடையாது. நான் சோறுல உப்பு போட்டு அதிகமா சமைச்சிட்டேன். அவர் என்கிட்ட வந்து என்ன சொன்னார் தெரியுமா? பாரதி நம்ம ரூம்ல நான் எல்லா ரூம்லயும் நம்ம வீட்டுல ஏசி வச்சிருக்கேன், இந்த கிச்சன்ல ஏசி வைக்கல, அதனாலதான் உன்னுடைய வேர்வை துளிகள் பட்டாடி இந்த சாப்பாடெல்லாம் இவ்வளவு உப்பாயிட்டுன்னு கேட்டாருங்க. ஏன் சார்? அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான புருஷனாக என்னுடைய கணவர் என்ன பார்த்து இன்னைக்கு சொல்லிட்டாரு சார், அந்த சூரியனும் நீனும் ஒண்ணு அப்படின்ட்டார். சுட்டு எரிச்சிருவேன்னு அப்படி பயப்படாதுங்க.
சூரியனும் நானும் ஒண்ணா? அது எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். அதாவது சூரியன் இந்த பூமிக்கு வந்தாதான் இந்த பூமிக்கு வெளிச்சம். அதே போல நீ என் வாழ்க்கையில வந்த பிறகுதாண்டி என் வாழ்க்கைக்கே வெளிச்சம்னு சொன்னாரு சார். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தமிழ் காவிரி நீராடி இருவெளியில் காதல் மலர் சூடி அந்த பூஜர போலாடி உடல் அழகில் பொன்னுடன் விளையாடி காவிரி நீராடி இருவெளியில் காதல் மலர் சூடி மண்ண பூஜர போலாடி உடல் அழகில் பொன்னுடன் விளையாடி சிலை ஒன்று தேரில் வந்து என்னை கொண்டு சென்றது கலை தென்றலானது. யார் வந்தது அங்கே யார் வந்தது? மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று ஆடுது, குயில் ஒன்று பாடுது. யார் வந்தது அங்கே யார் வந்தது? பாடலாம், ஆனா எல்லாரும் போயிருவாங்க சரியா? ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து என்னது, பழைய பாடல் அல்ல. ஒரு டான்ஸ் பாடலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து தடையா இருக்கக்கூடாது. அதனால உடனடியாக உங்களுடைய விருப்பத்திற்குனங்க ஒரு திரைப்பட பாடல். அந்த வசந்தா அது சவுண்ட் இருக்கு போனடி வந்து யார் வசந்தா அது ஆதா இருக்கு. ஆமா போகணும், കണ്ടീഷനേ അതാ. ഒരു ചെറിയൊരു ഹായ് തരുമോ എനിക്ക്? ഹായ്. അപ്പൊ വലിയൊരു ഹായ്. இவ்வளோ நேரம் சார் தொண்டைகளையே பேசியும் ஒரு ஹாயும் இல்லை. நானும் இங்கே இருந்து காமராஜரை சொன்னேன், அவர் யார் ஜனாதிபதியை சொன்னேன், எல்லார்த்தையும் சொன்னேன். இவன் இருந்து அங்கே ஒரு ஹாய்னோன்னா ஹாய். சரிம்மா பாடுங்க. ഡാൻസേഴ്സ് ഉണ്ടോ ഇവിടെ? ഡാൻസേഴ്സ് ഉണ്ടെങ്കിൽ ഒന്ന് കൈ തൂക്കുங்க. പിള്ളേங்க ഡാൻസ് ആടുവാங்களே. ഓക്കെ, എൻ്റെ കൂടെ ഡാൻസ് കളിക്കണം കേട്ടോ. റെഡി അല്ലേ? റെഡിയല്ലേ? ഓക്കെ. சாமி, உங்களுக்கு ஏற்ற ஒரு அழகான சாமி பாட்டு. சாமியா 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 சாமியான்னு ஒரு பாட்டு வந்திருக்குல்ல.